Hello students, welcome to SSC CGL daily preparation series. Each and every week நம்ம current affairs ஓட question papers plus videos நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா the examinations are very nearby. Current affairs is a very important part of GS. 25 questions 22 plus போடணும் அப்படின்னா கண்டிப்பா the push will be given by the current affairs. அதுக்காக தான் நம்ம ரெகுலரா அந்த வீக்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறோம். அந்த current affairs the questions are very very important, right? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு 20 ப்ளஸ் கொஸ்டின்ஸோட நான் வந்திருக்கேன். We can move on to the question number 1. Who won Poland's presidential election அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. So from the given option there are 5 names. So among the name Karol Nawrocki அப்படின்றவர் தான் he becomes the new president of Poland. Karol Nawrocki அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் he is a Polish historian first of all. Before a politician he is a historian. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், right? And after that he is a politician, and a politician mostly will become the political post. Politician alone வர முடியாது, right? So before this now he becomes the president. இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா he is the head of Institute of National Remembrance. He is a head from 2021, right? So அந்த பொசிஷன்ல இப்ப இருந்தாரு. Now he is been moving on to Poland's presidential elections. He win over it. Karol Nawrocki is the new president of Poland, right? And we're moving on to the second question. Who has been elected as the next president of the UN? See, next president கொடுத்திருக்காங்க, right? Current president கேட்கல. Next president இப்ப elect பண்ணிட்டாங்க. September 2025ல இருந்து they are going to take over, right? September 2025ல இருந்து take over பண்ண போறாங்க UNGA. UNGA means the General Assembly. See, General Assembly பொறுத்த வரைக்கும் each and every year, right, annually there will be a new president. Annually there will be a new president, correct? அப்போ எப்படி பேசுறாங்க, எப்படி they are selecting a new president அப்படின்னா through a rotation basis. Through a rotation basisல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நியூ பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றாங்க ஃப்ரம் 5 டிஃபரெண்ட் அரேனாஸ், 5 டிஃபரெண்ட் ஏரியாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், கரெக்டா? என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்பிரிக்கன், ஏசியா பசிபிக், இது ஒரு ஏரியாவா இருக்கு. ஃபாலோடு பை இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் அண்டு லாட்டின் அமெரிக்கன் அண்டு திஸ் கரீபியன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியாவா இருக்கிறாங்க. ஃபாலோடு பை வெஸ்டர்ன் யூரோப் and other countries. These are the 5 areas, right? So the 5 area for the I will be marking that to you. 1, 2, 3, 4, 5. These are the 5 areas. இந்த 5 ஏரியால தான் வந்து மாத்தி என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்க ஜெனரல் அசம்பிளிக்கான பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றாங்க. அந்த வகையில இந்த வருஷம் யார் இருக்க போறது அப்படின்னா ஜெர்மன் விமன், ஒரு ஜெர்மன் விமனை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ ஜெர்மன் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அர்லியர் 2021ல இருந்து 2025. நவ் ஷீ இஸ் பீன் ஒர்க்கிங் அஸ் அ மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபார் ஜெர்மனி அலையன்ஸ் பார்ட்டி, ரைட்? அலையன்ஸ் 90 அப்படின்ற அந்த பார்ட்டியோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த விமனை தான் என்ன செய்ய போறாங்க, they are going to appoint as the next president of UN General Assembly. She is going to take over from September 2025, right? அவங்க நேம் என்ன அப்படின்னா Annalena Baerbock. Annalena Baerbock is the name of the next president of UN General Assembly. அதை எப்படி பண்றாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம், right? We're moving on to the next question. Which volcano, Europe's most active, recently erupted in Italy with strombolian explosions? சி, யூரோப்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இட்டாலியில இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சிசிலி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. சிசிலி அப்படின்ற அந்த இடத்துல இருக்க பேரை, அந்த மவுண்டன் பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இட் வாஸ் மவுண்ட் எட்னா. சி, மவுண்ட் எட்னா இஸ் ஆல் எட்னா அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் a very important mountain and glacier.
நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ வல்கானிக் மவுண்டைன். இட்ஸ் அ வல்கானிக் மவுண்டைன். ஸோ வல்கானிக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லும் போதே உங்க மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கன்வர்ஜென்ட் பிளேட் மவுண்டைன். என்ன மவுண்டைன் அது? ஒரு கன்வர்ஜென்ட் பிளேட் மவுண்டைன். கன்வர்ஜென்ட் பிளேட்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கன்வர்ஜென்ட் இருக்கு. அதுல இது எந்த கன்வர்ஜென்ட் அப்படின்னா, யுரேஷியன் பிளேட்டோட அந்த ஆப்பிரிக்கன் பிளேட் ஜாயின் ஆன அதோட விளைவு தான் என்ன அப்படின்னா, இந்த மவுண்ட் எட்னா ஆப்பிரிக்கனோட சி பிளேட், ரைட்? அதுவும் யூரேஷியன் பிளேட்டோட கான்டினென்டல் பிளேட். ஸோ ஒரு கான்டினென்டல் பிளேட்டும் ஒரு சி பிளேட்டும் மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், சி பிளேட் கீழே போயிடும், கான்டினென்டல் பிளேட் மேலே வரும். அந்த காரணத்தினால ஒரு வல்கானிக் மவுண்டன் கிரியேட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நார்மலா ஒரு ஒரு கான்டினென்டலும் ஒரு சி பிளேட்டும் மெர்ஜானாலே, ஓசானிக் பிளேட் மெர்ஜானாலே அந்த இடத்துல ஒரு வல்கானிக் மவுண்டன் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சவுத் ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஐலண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே வெல்கானிக் மவுண்டன் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா, ரைட்? அண்ட் எஸ்பெஷலி ஏஷியன், சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், ரைட்? அண்ட் we are moving on to the next question. அது மவுண்ட் எட்னா. On which date is the World Bicycle Day observed every year to promote cycling as a sustainable and healthy mode of transport? Is correct. Once again, it's an important date. அந்த டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 3, வேர்ல்டு பைசைக்கிள் டே, ரைட்? யுஎஸ் வேர்ல்டு பைசைக்கிள் டே. இட்ஸ் ஃபேக்சுவல் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், கரெக்ட்? அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டீம் won the 18th இந்தியன் பிரீமியர் லீக்? சி எல்லாருக்குமே தெரியும், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் in the 18th year, Royal Challenges Bangalore, right? Royal Challenges Bangalore won the first ever title from the 18 years in a very important, a very crucial final. It's a very small margin, 5-run victory over a team called Punjab Kings, right? Punjab Kings is a Punjab state IPL team headed by Shreyas Iyer, who's one of the important person. Ricky Ponting is the coach. Very important team. Most of the people dreamt that Punjab Kings is going to take the cup, but RCB is taken a front seat, especially with Virat Kohli as one of the key player and Bhuvaneshwar Kumar and Hazelwood as one of the key emerging bowling players. They somewhat managed over the score that they have scored around 190. They have managed, and finally they take over the first ever title. And they are also having some victory parade. And some of the incidences also happen. As you people already know, it's going to be RCB, right? Yes, 18th edition. And Virat Kohli's t-shirt number is also 18. Unfortunately, they win over this, right? The first ever title of Virat Kohli in IPL. And he is continuing 18 years. All the 18 years he played for RCB. He is the only player, right? And we are moving on to the next question. Who was honored with 2025 Global Leadership Award by the US Indian Strategic Partnership Forum? See who was honored. The person who was honored is Kumar Mangalam Birla. Kumar Mangalam Birla is a person who is the old chairman of the IMM Ahmedabad. Right? He is the old chairman, former chairman of IMM Ahmedabad, and he is also the current chairman of Aditya Birla Group. As his name is Birla, so he is coming from Aditya Birla family, and now he is the chairman of Aditya Birla Group, right? And as well as their own university is also there. The name of the university is BITS, which is in a place called Pilani, right? That is why it called as BITS Pilani. If it is in Goa, also it will be called as BITS Pilani Goa, right? It has its trademark name called Pilani, right? So BITS or a chancellor, no? Yadana Niki. Kumar Mangalam Birla. He is the chairman of the Aditya Birla Group. He is the former chairman of Indian Institute of Management in Ahmedabad, right? So one of the famous personality, avarku an award kuduthirukkranga, correct? Yes, and we're moving on to the next question. As per the new policy introduced by the Indian government
வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் லடாக் வில் பி ரிசர்வ்டு ஃபார் தி லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட். சி லடாக் இஸ் அ யூனியன் டெரிட்டரி. உங்க எல்லாருக்குமே தெரியும் லடாக் இஸ் அ யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். சரி, ரெண்டு யூனியன் டெரிட்டரியா மாற்றும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வித் லெஜிஸ்லேச்சர் கொடுத்தாங்க, லடாக்கு வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் கொடுத்தாங்க. இட்ஸ் பாப்புலேஷன் வைஸ் லெஸ் டென்ஸ் ஏரியா தான். ஸோ அந்த ஏரியாவில் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஓவர் லோக்கல் பீப்புள் தாண்டி யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் அண்ட் 85% ஆஃப் ரிசர்வேஷன் டு தி local residents of Ladakh, right? Which is very, very crucial in the job generation and economic and employment area, right? So the answer is 85%. The Chenab Bridge is the world's highest railway bridge. World's highest railway bridge எங்க இருக்க முடியும்? World's highest altitude placeல தான் இருக்க முடியும். அந்த altitude, வேர்ல்டோட highest altitude என்னது? ஹிமாலயஸ். அப்போ அது ஹிமாலயாஸ்ல தான் இருக்க முடியும். ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா எங்க இருக்குன்னு பாருங்க. லடாக் ஒரு ஹிமாலயாஸ் தான், ஹிமாச்சல் பிரதேசும் ஹிமாலயாஸ் தான், அருணாச்சல் பிரதேஷ் ஹிமாலயாஸ் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாலயாஸ், சிக்கிம் ஹிமாலயாஸ் தான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுல அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது ஹிமாலயாஸ் தான், ஆனா அங்க இருக்கிறது பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ். பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் கம்மி. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் கொஞ்சம் ஹைட் அதிகம். மிடில் ஹிமாலயாஸ் ஓரளவுக்கு ஹைட் இருக்கும். கரெக்ட். லைக் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கிம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிடில் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஹிமாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவாலியாஸ், ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கிறதுக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சன்ஜுங்கா இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா விச் இஸ் இன் சிக்கிம், பட் தட் இஸ் மிடில் ஹிமாலயாஸ், நாட் டிரான்ஸ் ஹிமாலயா. ரைட். த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு என்னது? எவரெஸ்ட். எவரெஸ்ட் எங்க இருக்கு? ஹிமாலயாஸ்ல இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் பீக் என்னது? கே டூ வந்து இந்தியால தான் இருக்கு, பட் இட் வாஸ் நவ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது இந்தியாவோட. ஆனா இன்னைக்கு தேதிக்கு அது பாகிஸ்தான் இருக்கிறதுனாலதான் நம்ம கஞ்சன்ஜுங்கா என்ன சொல்றோம், இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு தான் இதோட பெருசு. எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்கு, கண்டிப்பா அது இந்தியாவோட தான் இருக்கு. கே2 இருக்க ஏரியா இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? நான் முதல்லயே சொன்ன மாதிரி டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஸோ அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ் தானே கண்டிப்பா உங்களுக்கு ஹையஸ்ட் பிரிட்ஜா இருக்க முடியும். அப்ப இதுவும் இருக்க முடியாது, இதுவும் இருக்க முடியாது. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஹிமாச்சல் பிரதேச இது பண்ணிடலாம், நீங்க டேக் ஓவர் பண்ணிடலாம். நீங்க அருணாச்சல் பிரதேச ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூர்வாஞ்சல்ல இருக்கு, அது வாய்ப்பே இல்லை. பூர்வாஞ்சல்ல ஹைட் ரொம்ப கம்மி. ரைட். அங்க கிரீனிஷா தான் இருக்கும், ஐஸே இருக்கு. ஐஸ் கவர்ட விட கிரீனிஷும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரெக்ட். அப்ப அது வாய்ப்பே கிடையாது. சிக்கிம்லயும் கொஞ்சம் கிரீனிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். பட் இருந்தாலும் கஞ்சன்ஜுங்கா ஏரியா கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன், பிகாஸ் ஆஃப் தி மிடில் ஹிமாலயஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல இது இருக்கிறதுனால. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் இந்த இடத்துல இருக்கு, ரெண்டே ரெண்டு பிளேஸ் தான் இருக்கு. ஒன்று லடாக் இருக்கு, ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. அதுல ரயில்வே பிரிட்ஜ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிளேஸா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்படியும் நீங்க ஆன்சர் அரைவ் ஆகலாம். தட் இஸ் வை ஐம் சேயிங் திஸ் கைண்ட் ஆஃப் an ஆன்சர். ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியும், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்கு, விச் இஸ் ஓவர் த செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். மானசரோவர் லேக்ல இருந்து வரும்போது அந்த பிளேஸ்ல இட் வாஸ் பிளேஸ்ட், அந்த கார்ஜில் அதை பிளேஸ் பண்ணிருக்காங்க. கார்ஜ் இஸ் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் அஸ் பீப்புள் ஆல்ரெடி அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் செவரல் வேஸ் டு அரைவ் ஃபார் தி ஆன்சர். ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் த லாஜிக். இப்படியும் உங்களால ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல கூட நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். லைக்வைஸ் ஐம் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் லைக் ஆல்சோ லைக் தட். ரைட். உங்களால ஆன்சர் அரைவாக முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஹிமாலயாஸ்ல 3 டைப் இருக்குன்னு தெரிஞ்ச போது, டிரான்ஸ் ஹிமாலயஸ், சென்ட்ரல் ஹிமாலயஸ் அண்ட் பூர்வாஞ்சல் இருக்கிறது தெரிஞ்சாலே யூ கேன் அரைவ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் an answer. Right. And we are moving on to the next question. Which Indian organization has signed MOU? Once again, a memorandum of understanding, right, with Norway's Kongsberg Oslo to build India's first ever polar research vessel. போலார் ரிசர்ச்னா இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு போல் இருக்கு, ஒன்னு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல். நார்த் போல்ல இருக்கிறதுக்கு பேர் ஆர்டிக், சவுத் போல்ல இருக்கிறதுக்கு பேர் அண்டார்டிக். ரைட். ஸோ இதுல நார்வே பாத்தீங்கன்னா நார்த் போல்ல இருக்கு. நார்த் போல்ல தான் நிறைய சீட் எல்லாம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வா வச்சிருக்கோம். சீட் மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இதாயிடக்கூடாது, ராட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சீட்ஸ் எல்லாம் கொண்டு போய் பேங்க், சீடு பேங்க்னு ஒண்ணு இங்க இருக்குன்னா நார்வேல தான் இருக்கு. அது இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த நார்த் போல்ன்றதுனால அங்கதான் எல்லா சீட் பேங்க்கும் நம்ம வச்சிருக்கோம். இந்தியா இஸ் ஆல்சோ ஹேவிங் அன் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் செவரல் சீட்ஸ் இந்த பர்டிகுலர் திங். ரைட். ஸோ அதுக்கான வெசலை யாரை கிரியேட் பண்ணிருக்கிறா அப்படின்னா
It was the offer to the company called Garden Reach Shipbuilders and Engineers Limited. அவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க, which is a highly factual question. இந்த கொஸ்டின் தெரியல நீங்க டச் பண்ணவே முடியாது. For this kind of questions you have to definitely either pick up newspapers read பண்ணாம you cannot touch this question. Likewise நான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி ஒரு சில லாஜிக் நீங்க யூஸ் பண்ண முடியும். எங்க பேசிக்ஸ் யூஸ் ஆகுதோ உங்களால லாஜிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல you cannot use any logics. பிளைண்ட் கெஸும் போகவே முடியாது. எந்த கொஸ்டினுமே பிளைண்ட் கெஸ் பண்ணக்கூடாது. தட் வாஸ் கம்ப்ளீட்லி ராங். இந்த கொஸ்டின்ல கம்ப்ளீட்லி ஃபேக்சுவல் கொஸ்டின். unless and until you know it, you can answer it. Otherwise you can move on to the next thing, right? And we're moving on to the next question. Which country has not been elected as a non-permanent member of the UN Security Council? See, உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் UN Security Council பத்தி நான் ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல பர்மனன்ட் மெம்பரும் இருப்பாங்க, நான் பர்மனன்ட் மெம்பரும் இருப்பாங்க. பெர்மனன்ட் மெம்பர், நான் பெர்மனன்ட் மெம்பர் இப்படின்னு ரெண்டு பெர்மனன்ட் மெம்பரும் இருப்பாங்க, நான் பெர்மனன்ட் மெம்பரும் இருப்பாங்க. பெர்மனன்ட் மெம்பர் வாஸ் 10, தட் இஸ் ஃபிக்ஸ்ட். அதை மாற்றவே முடியாது, ஏன்னா அவங்க பெர்மனன்ட். நான் பெர்மனன்ட் மெம்பர் வந்து 12 இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியும், நம்மள 2 years ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 2 years ஒன்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 2 years ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய நியூ மெம்பர்ஸ் எடுப்பாங்க, ஒரு சில மெம்பர்ஸ் வெளியில போவாங்க. அப்படி வெளியில போன மெம்பர் யார், மீனிங் உள்ள இல்ல, இப்போ இன்னைக்கு தேதிக்கு நான் பர்மனன்ட் மெம்பர் யார் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. கொலம்பியா இந்த தடவை செலக்ட் ஆயிருக்காங்க, லத்வியாவும் செலக்ட் ஆயிருக்காங்க, பாஹ்ரைனும் செலக்ட் ஆயிருக்காங்க, லிபீரியாவும் செலக்ட் ஆயிருக்காங்க. கரெக்ட். ஸோ யார் செலக்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா யார் இருக்க முடியும், சவுத் கொரியா தான் நான் பர்மனன்ட் மெம்பரா இந்த தடவை இல்ல. That is why the answer is going to be South Korea. Correct? Yes, and we're moving on. The 2 years once மாறிக்கிட்டே இருக்கும். 4 countries இருக்குன்றதுக்காக அந்த 4 countries எப்பயுமே இருக்க போறது இல்ல. 2 years once அந்த 4 country வெளியில போக தான் போகுது. சவுத் கொரியா நெக்ஸ்ட் உள்ள வரதான் போகுது. ரைட்? So it is a cycle, right? 2-year cycle. Moving on. Which country won the presidency of International Institute of Administrative Sciences in June 2025? International Institute of Administrative Sciences is a very, very important institution, especially in the field of public administration. Public administration அப்படின்ற அந்த ஏரியால இட்ஸ் a very, very, very important institution. எஸ்பெஷலி IIAS ஓட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, யூஎஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் ஓட கேபினெட்ல இட் இஸ் ஹேவிங் அ செப்பரேட் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரிக்கு ஹைலி டைப்பா இருக்கிறாங்க. 2 மினிஸ்ட்ரியோட ஹை டைப் இருக்கு. ரைட். அண்ட் யூஎனுக்கு கூட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட டவுட்ஸ் யார் தான் கிளியர் பண்ணுவா, IIAS இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்சஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க. விச் இஸ் த ரிச் அண்ட் பிகெஸ்ட், மெனி பீப்புள், மெனி ஜீனியஸ் ட்ரீம் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்சஸ். அதோட பிரசிடென்சி இந்த தடவை யார் ஜெயிச்சிருக்கிறா அப்படின்னா, த கண்ட்ரி நேம் கால்ட் இந்தியா. இந்த தடவை ஜெயிச்சது யாரு, இந்தியா. விச் இஸ் a very, very important current affair. That is why we are studying. இந்தியா வந்து இந்த தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த தடவை அந்த பப்ளிக் கிரீவன்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் அதை அட்டன் பண்ணுவாங்க, அவங்க தான் அதை ஜெயிச்சிருக்கிறாங்க. மெனி கண்ட்ரீஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஓவரால் 31 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க அந்த அசோசியேஷன். 31 மெம்பர் கண்ட்ரீஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் ஃபாலோடு பை 20 நேஷனல் செக்ஷன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 அகாடமிக் ரிசர்ச் சென்டர். Among all these places, India secured its presidency this year, right? It's a public administration oriented institution, which is a very, very important institution among the world, which is having a close tie-up with 2 ministries of the cabinet and US administration, as well as it has been helping even over any public administration problems, right? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இந்த தடவை இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸ், ரைட்? அமாங் ஆல்மோஸ்ட் சி யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க அப்படின்னா, it was like I can tell you that information which will be useful for you in some of the areas. Bahrain was applied. அதே மாதிரி உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அப்ளை பண்ணாங்க, கூடவே ஆஸ்திரியா அப்ளை பண்ணியிருந்தாங்க. These are the countries have applied for the presidential election. அது Bahrain was not even Bahrain அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
Other three applications, including India, was accepted. South Africa வந்து last time withdrew பண்ணிட்டாங்க. They were withdraw. Right? Withdrawal பண்ணிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் வித்ட்ரால். காம்படிஷன் வாஸ் பிட்வீன் டூ கண்ட்ரி, பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரியா. அதில் ஆஸ்திரியா செக்யூர் பண்ண ஓட்ஸ் வந்து 54 ஓட்ஸ் செக்யூர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து ஒரு 87 ஓட்ஸ் செக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பிங் மெஜாரிட்டியோட இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க, பிரசிடென்சியல் எலெக்ஷன். ரைட்? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Name the Netherlands Prime Minister who resigned due to the lack of House majority. His name is a completely factual question. Dick Spoof is his name. So he is the one who's been unable to prove his majority in the House. And the House majority பண்ண முடியாதனால he leaves the Prime Minister post. Right? Resign the post. வேற வழி இல்ல. It has happened to India also. இந்தியாலே அதுதான் நடக்கும். வேற வழி இல்ல. இருந்தார் majority இல்லாம இருந்திருந்தா. And we are moving on to the next question. India exchanged the instrument of ratification of bilateral investment treaty. Bilateral investment treaty, right? With whom அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. See, in the bilateral investment treaty அப்படின்றது, if I'm right, it was 14th June 2019 sign ஆனது. Right? 14th June 2019, because of the COVID எஃபெக்ட் பண்ணதுனால 2020ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்க வேண்டியது. But because of COVID, it was got postponed. And now it has been implemented on 5th June 2025 to protect the investors from both the countries. To protect investors from both countries. Right? So India has been doing it with one country called Kyrgyz Republic. அதான் என்ன சொல்லுவாங்க, கிர்கிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரிக் ரிபப்ளிக்னு இன்னொரு நேம் இருக்கு. இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ரிபப்ளிக், ரைட்? ஏன்னா அது பிரியாம்பிள்லே சொல்லியிருக்காங்க, we are also celebrating a day called Republic Day, right? We are moving on to the next question. With which Indian company did the French-based Dassault Aviation partner for Rafale fighter fuselage production in India? See, fuselage production is an important spare parts productions, correct? But spare part production கூட அது இந்தியால மேக் பண்றாங்க அப்படின்னா அண்டர் மேக் இன் இந்தியா, which is very very important key decision, especially in defense equipments production அப்படின்னு சொல்லலாம். ரைட்? மேக் இன் இந்தியால key decision for defense equipment protection. ஏன்னா ரஃபேல் is one of the highest equipment and it is highly costly also. Right? Highly costly aircraft, but highly visionary, highly productive, efficient machine கூட நம்ம அதை சொல்ல முடியும். Correct? So make in India initiative defense equipment biggest fuselage production spare parts is going to be done by one institution, has been tied up with Dassault Aviation. Dassault Aviation னா பாத்தீங்க அப்படின்னா ரஃபேல் ஃபைட்டர் கிராஃப்டோட ப்ரொடக்ஷன் யூனிட்டோட ஹெட். அவங்க தான் அதை உருவாக்கி கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க, which has been a French based company. கரெக்ட்? பிரான்ஸோட கம்பெனி அது. ஸோ இந்தியாவோட ஒரு கம்பெனியோட டைப் வச்சு தான் அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ண முடியும். ரைட்? லைக்வைஸ் அவங்க யாரோட டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ். டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட். டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெடோட தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைப் வச்சிருக்காங்க. ஸோ டாடா இஸ் ஒன் ஹூஸ் கோயிங் டு கிரியேட் சம் fuselage productions for Dassault Aviation and also for Indian military for the Rafale aircrafts. Correct? Which is a very very important current affair. Good initiative. Who became the first women officer from the Indian Navy to be posted as AD camp? Right? AD camp to the President of India. First யாரை போஸ்ட் பண்ணிருக்காங்க? Yes, it's the first time it has been happening. அதை யார் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா was a factual question. SSP Solanki அப்படின்னு ஒருத்தவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க, which is a very very important current affair. This is the first time. See, it's a superlative. Superlative, the first, best, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important. The superlatives எல்லாம் வரும். கண்டிப்பா it's important and crucial current affair, right? Yes, and we're moving on to the next question. As per the 2025 Candor Hurun India Women Leaders List, identify the correct statements அப்படின்னு கேட்டிருக்காங்க. Mumbai emerges a top hub for India's most influential women and get a mama. Yes, that is correct. In the philanthropy category, Rohini Neelkani topped with donation of 154 crore. Yes, that is correct. Roshni Nadar Malhotra, chairperson of HCL, topped the next generation women leaders, and she's also the rich person of India. HCL, Shiva Muthu Nadar, some name. Her daughter is Roshni Nadar. She is the owner of HCL, right? Yes. And
Devanshi Kejriwal, co-founder of Skillmatics, represents new generation of entrepreneurs, is also correct. So all the options given here is correct according to the 2025 Candor Kurul Indian Women Leaders List, right? And we're moving on to the next question. Which is the first Indian e-commerce firm to secure an NBFC license from the RBI, enabling it to directly offer loans to customers and sellers, which is actually an easy question. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்பிஎஃப்சி லைசன்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோட லைசன்ஸ் கிடைச்சிருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க யூபிஐ அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்லயும் இருக்கும், அமேசான்லயும் இருக்கு, ரைட்? இது ரெண்டுலயுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜியோமார்ட் இஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட், பிக் பாஸ்கெட் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் தான் அது, ரைட்? ஸோ அதனால அது வந்து ஒரு யூபிஐ சர்வீஸ் கூட இல்லை, என்பிஎஃப்சிலாம் வாங்கவே முடியாது. பெரிய இ காமர்ஸ் சைட்டும் இல்லை. நைக்காவும் அதே மாதிரி தான் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிரைன்றது முதல்ல ஒரு இ காமர்ஸ் சைட்டே கிடையாது, இட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர், கரெக்ட்? இப்போ கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷனை நீங்க ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்க முடியும். அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. யூபிஐ எல்லா சர்வீஸுமே கொடுக்குறாங்க, அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட். அமேசான் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு கூட ப்ரொவைட் பண்றாங்க, ஈவன் ஃபிளிப்கார்டும் அதை ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதை என்பிஎஃப்சி அளவுக்கு எடுத்துட்டு போய் லோன் சென்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணது நிறைய பேமெண்ட் ஆப்ஸ் லைக் போன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி பேடிஎம் இவங்கெல்லாம் பண்ணிட்டு, ஈவன் பேஸாப், HDFC பேங்கோட ஒரிஜினல் யூபிஐ சைட், இவங்க எல்லாமே பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இந்த தடவை இது பண்ணது யாரு அப்படின்னா ஃபிளிப்கார்ட். நீங்க உங்களோட ஃபிளிப்கார்ட் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா கூட இந்த லோன் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பட் அமேசான் இந்த லோன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்காது, பிகாஸ் இட் இஸ் நாட் அன் என்பிஎஃப்சி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனா யார் அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபிளிப்கார்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபிளிப்கார்ட், நாட் அமேசான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் இட்ஸ் க்ரூஷியல் கொஸ்டின். ஃபேக்சுவலா தெரிஞ்சிருக்கும் போது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். தெரியாதப்போ இது ஓரளவுக்கு நீங்க ஒரு லாஜிக்கலா ஒரு கெஸ் பண்ண முடியும் உங்களால. பட் நீங்க ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் அந்த லாஜிக் வச்சு கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ணிக்க முடியும், கரெக்ட்? தட் இஸ் வை ஐம் கமிங் அப் த்ரூ திஸ் ஐடியா. இந்த வகையில இந்த ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத வேற ஒரு ஐடியால ஜஸ்ட் ஃபேக்சுவலாவே போகாம ஜஸ்ட் கிவிங் டிஃபரெண்ட் ஐடியாஸ் டு ஆன்சர் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்க், அதுதான் பிஎஸ்பின்னு சொல்லியிருக்காங்க, has acquired stakes in 2 insurance ventures of Future Generali Group. Yes, Future General Insurance கம்பெனியோட 2 இன்சூரன்ஸ் வந்து அவங்க they have been take over for 508 crore. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா it was Central Bank of India. For the first time they are entering into the insurance sector. அதுதான் அந்த பேங்கோட என்ட்ரி டு தி இன்சூரன்ஸ் செக்டருக்கு. என்னது பேங்கோட என்ட்ரி? இதுதான். அவங்க அக்யூர் பண்ணது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியாவோட 2 இன்சூரன்ஸ், ரைட்? ஒன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ். இது ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது FGIGIC ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதே மாதிரி FGIயோட LIC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது ரெண்டையுமே என்ன பண்ணிருக்காங்க, அக்வயர் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஷார்ட் ஃபார்ம்லேயே கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஷார்ட் ஃபார்ம்லேயே இங்க கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் தி மார்க். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உள்ள போறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. மற்றதுலாம் இப்போ எஸ்பிஐல அவங்களோட ஓன் இன்சூரன்ஸே வச்சிருக்காங்க, ரைட்? ஐசிஐசிஐ அவங்களோட ஓன் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, HDFC அவங்களோட ஓன் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, எர்கோவோட ஜாயின் பண்ணிருக்காங்க, டைப் வச்சிருக்காங்க. இப்போ லைக்வைஸ் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ள வந்திருக்காங்க, ரைட்? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங். On June 6, 2025, RBI Monetary Policy Committee voted 5:1 ratio to cut the policy repo rate by 50 basis points to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இதுக்கு முன்னாடி அது 6ல இருந்தது, அது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணி 5.50க்கு கொண்டு வந்துருக்காங்க. ரெப்போ ரேட் குறைஞ்சிருக்கு, மீனிங் எல்லா பேங்க்லயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையிறது வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் a good time to take loan, which is going to be the persons who are paying EMI in the flexible interest rate. Flexible interest rateல நீங்க வந்து லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்ல வாங்கினவங்களுக்கு இது யூஸா இருக்காது. ஃபிளெக்சிபிள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இஎம்ஐ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும். This is a good news for all you people, right? And we're moving on to the next thing. Starlink owned by Dash received a license. See, நான் லாஸ்டே சொல்லியிருந்தேன், எக்ஸ், ஸ்டார்லிங்க், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாரி எக்ஸ், ஸ்டார்லிங்க், நியூராலிங்க், and an EV based company called Tesla. இது எல்லாத்தோட ஓனர் வந்து இலான் மஸ்க்னு லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ டோன்ட் கோயிங் டு டேக் ஒன் மோர் டைம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். On 5th June 2025,
India and DAS agreed to step up cooperation in the media and entertainment sector. யாரோட டைப் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா it was South Asian country called Vietnam. வியட்நாமோட தான் அந்த அக்ரிமெண்ட் நம்ம வச்சிருக்கோம், which is a very very important agreement. And identify the correct statements regarding RBI new norms concerning gold backed loan scheme அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It has increased the LTV அப்படின்னு சொல்லுவாங்க, loan to value ratio for gold backed loans up to 5 lakh. Yes, அது கரெக்ட் தான். LTV means loan to value for loans below 2.5 has been increased to 85% is a very good decision and that is welcomed decision, right? ஏன்னா இனிஷியலா கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கான்ட்ரவர்சி ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அந்த சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கான்ட்ரவர்சி வந்து சேஞ்சஸ் மாறி இருக்கிறாங்க, ரைட்? ஸோ LTV ஃபார் லோன்ஸ் ஃப்ரம் 2.5 to 5 lakh வந்து கண்டிப்பா 8%. 2.5 லட்சம் ரூபாய் வைக்கிறது ரொம்ப ஏழைங்களா இருப்பாங்க, ஸோ அதிக வேல்யூ கொடுக்கணுன்றதுக்காக குட் changes made by. Initially it's a controversial decision, but later it was changed into a good decision by making some amendments to the earlier given gold back and new rules. Correct? The answer is going to be all three. And we're moving on to the next thing. What is the new cash reserve ratio announced by RBI in its bi-monthly monetary policy? அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. See, bi-monthly monetary policy ஓட cash reserve ratio எந்த லெவல்ல செட் பண்ணிருக்காங்க? See, நான் உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த RBI பத்தி இருக்கக்கூடிய கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒன்னு CRR, இன்னொன்னு SLR, ரைட்? லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற அந்த இதுல வந்து நான் உங்களுக்கு எடுத்துருக்கோம். சரி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ், ரிசர்வ் ரேஷியோல நம்ம வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, VRR, வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு கீழே நான் உங்களுக்கு ரெண்டையுமே நான் அதை எடுத்திருப்பேன், CRR SLR அப்படின்னு ரெண்டையுமே சொல்லியிருந்திருப்பேன். 3 to 15% வந்து லிமிட் இருந்தது, அந்த லிமிட்டை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸீட் பண்ணிட்டாங்க RBI அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் 2012 அந்த லிமிட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸீட் பண்ணிட்டாங்க. CRR வந்து it has to be maintained with RBI, SLR has to be maintained between themselves only for the scheduled commercial banks. It is only for scheduled commercial bank மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை RBIயோட மெயின்டைன் பண்ணுவாங்க, மற்ற எல்லாரும் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும். SLR மெயின்டைன் பண்ணணும், CRR மெயின்டைன் பண்ணணும், பட் அவங்களே வச்சுக்கணும், ரைட்? இந்த ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, CRR கொண்டு போய் RBI மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, நோ இன்ட்ரெஸ்ட் ரேட், நோ இன்ட்ரெஸ்ட் will be given. பட் they can get loan. என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்கா இருக்கிறதுனால CRR மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு லோன் வித்தவுட் கொலேட்ரல் கிடைக்கும் அட் பேங்க் ரேட். ரெப்போ ரேட்ல கிடைக்காது, கொலேட்ரல் வந்து பேங்க் ரேட்ல தான் கிடைக்கும். ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா நோ கொலேட்ரல் இல்லையா, வித்தவுட் கொலேட்ரல், சாரி, வித்தவுட் கொலேட்ரல், நோ கொலேட்ரல், நோ செக்யூரிட்டின்றதுனால அது வந்து பேங்க் ரேட்ல தான் நீங்க பேங்க்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ரேட் 1%. இப்போ 5 இப்போ தான் நம்ம பார்த்தோம் 5.50 இஸ் த பர்சன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ 6.50%ல நீங்க பேங்க் ரேட் வித்தவுட் கொலேட்ரல் நீங்க ஒரு அளவுக்கான அமௌண்ட்டை நீங்க எங்க வாங்க முடியும், RBI வாங்க முடியும், which has been only for the scheduled commercial banks. அது பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, scheduled commercial பேங்கா இருந்தது அப்படின்னா, செகண்ட் ஸ்கெடியூல் ஆஃப் தி RBI 1934ல அது வந்திருந்தது அப்படின்னா அவங்களால அதை செய்ய முடியும். இந்த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3 இந்த இடத்துல, ரைட்? 3% தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ரைட்? ஸோ இட்ஸ் அ குட் திங். ரொம்ப கம்மியா இருக்கும் போது அதிகமான மணியை வந்து அவங்களால லெண்ட் பண்ண முடியும். ஆஸ் இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த ஃபினான்ஸ், we are making this arrangement by RBI, right? Yes, and we are coming to the end of the video. Free online daily test in our bank for time for bank app அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இட்ஸ் நாட் only for bank but also for SSCs, RRB எல்லா எக்ஸாமினேஷனுக்கான ஆப் தான் அது. ஸோ அவங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன், அலர்ட்ஸ், ப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ், எக்ஸாமினேஷன் கட் ஆஃப்ஸ் அண்ட் அனலைசிஸ். அதே மாதிரி உங்களுக்கு வெக்ஆப் டூலும் கொடுக்குறாங்க, லைக் கிளாப்ஸ் கேப்ஸ். அதே மாதிரி என்ன எக்ஸாமினேஷன் எழுதுனாலும் அந்த எக்ஸாமினேஷனோட இன்ஃபோஸ், நாட் ஓன்லி பேங்க், ரைட்? RRB, SSC and SSC இருக்கக்கூடிய several diverse examinations, RRB இருக்கக்கூடிய diverse examinations, banking examination கூட diverse examinations ஓட எல்லா banking infosம் உங்களுக்கு அந்த ஆப்ல கிடைக்கும், ரைட்? Likewise, when we are having a separate app like in Play Store, we are also available in Telegram, Instagram and YouTube. YouTube channel இருக்கக்கூடிய வீடியோ தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. Likewise, we are also having classroom as well as online programs for both the things, right? Online available in both online and offline courses is available in with tech, right? Thank you. Please take use of the opportunity which has been available for you. I'll meet you in next video.